பணம் தின்னி இது வந்தாலே 7:30 தானே அப்படின்னு சொல்ற மாதிரித்தான் ரஞ்சித் தானே ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. சென்னை மெரினாவில் வந்து உணவு திருவிழா நடக்குது. அந்த உணவு திருவிழாவில் மாட்டுக்கறி இல்லை, என்ன நடத்துறீங்க அப்படி இப்படின்னு கொதிச்சிட்டாரு. கொதிச்சவொடனே வந்து இவங்களை திமுக காரங்களை வந்து என்ன சொன்னாங்க, அப்படி ஐயோ நாங்களாம் மாட்டுக்கறி இல்லாமல் வைப்போமா, இப்போ நாங்கள் கரூர் பிளாட் நம்பர் கரூரில் வச்சுருக்கோம், மாட்டுக்கறி இருக்குது, நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சன் டிவியும் புதிய தலைமுறையும் போர்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க, மாட்டுக்கறி இருக்குது உணவு திருவிழாவில் கிடைக்குதுன்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டா, நம்ம ரஞ்சித் அண்ணன்ட்ட சில கேள்விகளை கேட்போம். ஏனே ரஞ்சித் அண்ணே, இதே முக்கியமான தமிழ்நாட்டில் விலைவாசி ஏறி போச்சுனே, கரண்ட் பில்லு ஏறிடுச்சுனே, சொத்து வரி ஏறிடுச்சுனே, எல்லாருக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சொத்து வரி ஏறி இப்போ லோன் கட்டி வீடு கட்டினவன், பிள்ளைய வளர்க்குறவன், இது பண்ணுறவன் எப்படா வரியை கட்டுறதுன்னு சொல்லி நாக்கு தள்ளி போயிருக்கியானே, வந்து டபுள் ஆயிடுச்சுனே. கரண்ட் வரினால வந்து 2000 வந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் 10,000 20,000 6,000 7,000 போய்கிட்டு இருந்தேன். அதுக்கு கரண்ட் பில்லை கட்ட முடியாமல் வந்து கண்ணு மொழி பிதுங்குறியானே, அதை பற்றி நீ பேசலை. விலைவாசி ஏறி போச்சு, அதை பற்றி பேசலை. ஊரில் சட்ட ஒழுங்கு இதாக கெட்டு போச்சுன்னு எவனும் வெளியே நிம்மதியாக வர முடியலனே, பயமாக இருக்குனே. அங்கே கோர்ட்டு முன்னாடி விட்டுறியான், கடை வீதியில் வச்சு விட்டுறியான், பாரில் வச்சு விட்டுறியான், எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்குனே. அதெல்லாம் வந்து கேட்கல, அது உனக்கு முக்கியமாக தெரியலை. உனக்கு தேவை வந்து மாட்டுக்கறி வேணும்னு அது ஒரு பிரச்சனைன்னு பேசுறியானே. உன் வீட்டில் ஒரு 10 கிலோவை சமைச்சு கூட தூக்கிட்டு போய் எடுத்து வந்து போய் கொடுக்க வேண்டியானே, யாருனே உன்னை தடுத்தா? அதுவும் இல்லாமல் திமுக ஆட்சி செய்து அது வைக்காமல் இருப்பாங்களா? அது தெரியாமல் வர பேசியிருக்க வந்து, இது வந்து தெரியாமல் ட்வீட்டில் வந்து சண்டை ஓட்டுக்கிட்டு வர இருக்காங்க. அப்படியே வைக்காம இருந்தாலும் என்ன செய்யலாம்? ஸ்டாலின் ஐயாவுக்கு உதயநிதி அண்ணனுக்கு ஃபோனை போட்டிங்கன்னா அடுத்தது 1 மணி நேரத்தில் கோபாலபுரத்தில் வச்சு ரெடி பண்ணி கூட வந்து செஞ்சு வச்சுட்டு போகிறாங்க. கோட்டையும் சேர்த்து வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நீ அதை விட்டு போட்டு ட்வீட்டை போட்டு சார்ஜ் சண்டைகள் இருக்கிற ஒன்னால தான் நீ பிரச்சனை. நீயும் உன் தம்பியும் படம் எடுத்து சார்ஜ் சண்டையை தூண்டுறீங்க வருங்க, அதே நீ பிரச்சனை. அதை கைவிடுங்க. இதெல்லாம் முக்கியமானே, அதானே முக்கியம். இதை பாருங்க, சினிப்பில்ல பாருங்க, சினிப்பில் என்னென்ன பிரச்சனை நடக்குது. வந்து ஒரு எத்தனை பேர் படம் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் நாக்கு தள்ளி இப்போ வந்து இது பண்ணுறாங்க. ஸ்டண்ட் கலைஞர் இறந்து போகிறாங்க. வந்து தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு என்ன பிரச்சனை, நடிகருக்கு இது பண்ண பிரச்சனை, வந்து நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் பிரச்சனை, வந்து தனுஷுக்கும் வந்து விஜய்க்கும் பிரச்சனை, வந்து ரஜினிக்கும் விஜய்க்கும் பிரச்சனை. இப்படி 1008 பிரச்சனைக்கு சினிப்பில் இருக்குனே. அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் விட்டுனே. இதை விட நாங்கள் நிம்மதியை தேடி சினிமாவுக்கு போகிறோம்னே. சினிமாவுக்கு போனால் பாடம் எடுத்து எங்களை கொள்றாயனே, அறுக்குறாயனே, போட்டு நிம்மதியாக படம் கூட பார்க்க முடியலனே, போட்டு அட்வைஸாக பண்ணி சாகடிக்கிறாயனே, விவசாயங்கிறியான், போராளிங்கிறியான், போட்டு கொள்றியானே. அதை பற்றி பேசுனேன். நல்ல படத்தை எடுக்க சொல்லுனே, போட்டு எங்களை கருத்து சொல்லியே எங்களை காவு வாங்காதீங்கடான்னு சொல்லுனே. போராடி நீங்கள் தான் போராட சொல்லி எங்களை போராடுறதுக்கே தள்ளுறேனே. அதெல்லாம் சொல்லுனேன். அதெல்லாம் விட்டுப்பட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட் பிரச்சனைகளாம் விட்டுப்பட்டு எங்களுக்கு ஏனே புது பிரச்சனையை தூண்டுற. இதே முக்கியமான, இதே இப்போ நாட்டுக்கு தேவையான வந்து தமிழை போற்றி.